உங்களுக்கு வந்து பியூர் நான்வெஜ் எல்லா வெரைட்டியும் வேணும்னா இங்கே தான் வரணும். எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இங்கே இருக்கிற எல்லாமே பிடிக்கும். இதில் எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே வந்து நான்வெஜ் மீல்ஸ் சைட் டிஷ் எல்லாமே பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சென்னையிலேருந்து ஒரு 99 கிலோமீட்டர்ஸ் தள்ளி டுவோர்ட்ஸ் திருச்சி மதுரை போகிற வழியில் இருக்க மன்னா மெஸ் தாங்க வந்திருக்கேன். இவளை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியாக வந்து நான் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவை இங்கே டேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் கரெக்டாக அந்த டைமிங்கில் என்னால் வர முடியாது. வந்து லஞ்ச் டைம் முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு தான் கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு வந்திருக்கேன். இங்கே மதியத்தில் பார்த்தீங்கன்னா சுட சுட அன்லிமிடெட் சாப்பாடு, கருவாடு தொக்கு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லா வெரைட்டிஸுமே வச்சிருக்காங்க. மட்டன் வெரைட்டி, சிக்கன் வெரைட்டி, ஃபிஷ் வெரைட்டி, காடை, அது இதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஊர் சைட்லலாம் அந்த தவால போட்டு பண்ணி எடுப்போம் தெரியுமா, ஒரு கிரேவி டைப்பில் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஐட்டம்ஸும் இங்கே இல்லை. எல்லாமே தவால போட்டு கொடுக்குறாங்க. அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் ஜெயராஜ். நான் கடந்த 6 வருடங்களாக இந்த மன்னா மெஸ்ஸை நடத்திட்டு வரேன். பேசிக்காக நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர். உணவு தொழில் மேலே இருக்கிற ஆர்வத்தின் காரணமாக இந்த உணவு தொழிலில் ஈடுபட்டு இன்னைக்கு இந்த மன்னா மெஸ்ஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரோம். மன்னா மெஸ் சென்னையிலிருந்து நீங்கள் திருச்சி போகும்பொழுது சரியாக சென்னையிலிருந்து 100வது கிலோமீட்டரில் அச்சரப்பாக்கத்தில் ஹைவேல வந்து நம்ம மன்னா மெஸ்ஸை தொடங்கணும். இன்னைக்கு நம்ம இன்னொரு கிளையும் வந்து கள்ளக்குறிச்சியில் தொடங்கியிருக்கிறோம். சேலம்லேருந்து நீங்கள் சென்னை வரும்பொழுது சரியாக கள்ளக்குறிச்சியில் ஹைவேலையும் இன்னைக்கு நம்ம மன்னா மெஸ் இருக்கு. மன்னா மெஸ்ஸை வந்து மக்கள் நம்பி இங்கே நிறைய பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க கிடைக்கிற ஆரோக்கியமான அசைவ உணவு தான், வயிறுக்கு கெடுதல் இல்லாத உணவு. மக்கள் டிராவல் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சாப்பிடுவாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு நம்பகத்தன்மையோட இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம மன்னா மெஸ்ஸை நோக்கி நிறைய கஸ்டமர்கள் வராங்க. மன்னா மெஸ்ல கருவாடு தொக்கு ரொம்ப ஃபேமஸ். அதே போல மட்டன் கோலா உருண்டை, நாட்டுக்கோழி உப்பு கறி, நாட்டுக்கோழி பிச்சு போட்ட கறி, இதெல்லாம் வந்து மன்னா மெஸ்ல ரொம்ப ஃபேமஸ். நம்ம மன்னா மெஸ்ல வந்து நம்ம வெறும் சாப்பாடு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். மதியமும் நைட்டும் ஆப்ரேட் பண்றோம். நைட் டிஃபன் கிடைக்கும், மதியம் சாப்பாடு கிடைக்கும். பிரியாணி இல்ல, மக்கள் நிறைய பேர் வந்து பிரியாணி இல்லையா சார் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம பக்கத்திலேயே இப்போ வந்து மன்னா மெஸ் கொப்பம்பட்டி பிரியாணியும் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த இடத்துல மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ்ல செய்யறோம். அதே போல சிக்கன் பிரியாணி வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ்ல செய்யறோம். ஸோ அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. மக்கள் அதையும் வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த உணவு தொழிலில் நான் ஈடுபடும் பொழுது என் மனசுல இருந்த ஒரு வாசகம் தான் என்னை இந்த இடத்துக்கு, என்னையும் இந்த மன்னா மெஸ்ஸையும் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன வாசகம் அப்படின்னா, யாரும் செய்யாத வேலையை இன்று நீ செய்தால் நாளை யாருக்கும் கிடைக்காத பலன் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வாசகம். அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து மன்னா மெஸ்ஸோட ஆப்ரேஷன் ஆகட்டும், சாப்பாடாகட்டும், கஸ்டமரை டீல் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த ஒரு வழிகாட்டி வாசகத்தை வச்சு தான் நம்ம வந்து இந்த மன்னா மெஸ்ஸை ரன் பண்ணிட்டு வரோம். அதுக்கு மக்களோட ஆதரவு ரொம்ப பெரிய அளவுலேயே இருக்குது. நன்றி. நான் ஒரு 4 or 5 இயர்ஸாக ரெகுலர் கஸ்டமராக தான் சாப்பிட்ருக்கேன். ஃபுட்டு வந்து ஹோம்லியாக இருக்கும். நான்வெஜ்ஜில் இங்கே வந்தால் கம்ப்ளீட்டாக ஆல் பேக்கேஜ் எல்லாமே, எல்லா குழம்பு வகையிலும் கிடச்சிடும் இல்லையா. ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இருக்கும், நல்ல குவாலிட்டி. எவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் வந்து அந்த அஜீரணம் பிரச்சனை அதெல்லாம் இருக்காது. ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். இங்கே வந்து நான்வெஜ் மீல்ஸ் சைட் டிஷ் எல்லாமே பிடிக்கும். குவாலிட்டி வைஸ் ஓகே. நான் ராஜ்குமார் பேசுகிறேன். நான் ஃபென்டாஸ்டிக் பிளேஸு. உங்களுக்கு வந்து பியூர் நான்வெஜ் எல்லா வெரைட்டியும் வேணும்னா இங்கே தான் வரணும். எஸ்பெஷலி நீங்கள் ஹைவேல டிரைவ் பண்ணுறீங்க, நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிடணுன்னா ஃபிஷ்லேருந்து, சிக்கன்லேருந்து, மட்டன்லேருந்து, கருவாடு, இவங்க கருவாடு தொக்கு தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்கே கண்டிப்பாக வரணும். இவங்களோட வெஜிடேரியன் சைட் டிஷ்ஷும் ரொம்ப நல்லா இருக்குது. வெரி அஃபோர்டபுள். எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி ப்ரைஸ் தான். நோ ப்ராப்ளம். நாங்கள் ஆக்சுவலாக பெங்களூர் போயிட்டுருக்கோம். இதுக்காக டீட்டூர் பண்ணி இங்கே வந்து சாப்பிட்டு போனோன்றதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால வந்து என் ஃப்ரெண்டு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. எக்ஸலண்ட். எல்லாமே நல்லா இருக்குது. அந்த கடைக்கு ஒரு ஆரம்பிச்சிருந்து வந்துட்டு இருக்கிறேங்க. இது முன்னாடி இருந்தது, இப்போ புதுசாக இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கடைக்கு வந்துட்டு இங்கே கருவாடு குழம்பு ரொம்ப ஸ்பெஷலு, சூப்பராக இருக்கும். கருவாடு குழம்பு, பிச்சு போட்ட சிக்கன் நல்லாயிருக்கும். குழம்பு எப்பயுமே சாதாரணமாக குழம்பு நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக ஒரு குழம்பு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சைட் டிஷ் வேணுன்ற சைட் டிஷ் வாங்கிக்கலாம். இங்கே எல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் கருவாடு குழம்பு தான் விரும்பி சாப்பிடுவேன். நார்மல் வேலை தான். 3 பேர் சிக்கன் ஒன்று வாங்கினோம், ஒரு போட்டி வாங்கியிருந்தோம், ஒரு ஃபிஷ்ஷு, 3 சைட் டிஷ் வாங்கியிருந்தோம். கிரேவி எல்லாமே இவங்க நார்மலாக கொடுக்குறது நல்லாவே இருக்கும். நான் ஆப்போசிட் சென்னை போயிட்டுருக்கேன், இருந்தாலும் இதில் யூடர்ன் போட்டு வந்து தான் சாப்பிட்டு போகிறேன்.
சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். பட் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே நல்லா இருக்கு. வெஜிடேரியனில் சாம்பார் ரசம் பொரியல் இஸ் குட் ஃபைன். நல்ல சூடாக கொடுக்குறாங்க, குவான்டிட்டி கேட்குற அளவுக்கு வைக்கிறாங்க, எந்த குறையும் கிடையாது. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் போட்டி இஸ் வெரி நைஸ், நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிட்ருக்காங்க. கோலா மட்டன் கோலா செட்டிநாடு ஸ்பெஷல், அது மண்ணாவோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். பெஸ்ட் நல்லாவே பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து இந்த ஆம்லெட் ஐட்டம்ஸ், இந்த கரண்டி ஆம்லெட், அது அப்புறம் இந்த தொக்கு, காடை தொக்கு, கருவாடு தொக்கு எல்லாமே நல்லா இருக்கு. பட் அதில் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான மஞ்சள் அரைச்சி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதோட கையில் அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல் நல்லாவே தெரியுது. ஸோ அசைவ உணவு, ஆரோக்கியமான உணவுக்கு தி பெஸ்ட் நல்லாவே பண்ணியிருக்கீங்க. அந்த பேருக்கு ஏற்ற கரெக்டாகவும் நல்லா இருக்கு. இன்னும் நிறைய பண்ணுங்க, நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க. தேங்க்யூ எவரி ஆல் விசஸ். தேங்க்யூ. விலை நல்லா இருக்கு, விலை ஒன்றும் நார்மல், ஒன்றும் பிரச்சனை, எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். பட் குவாலிட்டி இருந்துச்சுன்னா நோ ப்ரைஸை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. குவாலிட்டி இல்லாமல் ப்ரைஸ் இருந்தால் சங்கடமாக இருக்கும். குவாலிட்டி இருந்து நீங்கள் கொடுத்தனாலும் அதோடைய திருப்தி இருக்கும்போது நிச்சயமாக விலை ஒன்றும் பெருசாக தெரியாது. சந்தோஷமாக சாப்பிடும்போது நல்லாவே இருப்பாது. ஸோ வெரி நைஸ், நல்லாவே இருக்குது. பெஸ்ட்டாக பண்ணுங்க. தேங்க்ஸ். ஹோம்லி ஃபுட் ரெகுலராக இங்கே வருவேன், நல்லாயிருக்கும். தைரியமாக ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்லாம். எனக்கு இங்கே இருக்கிற எல்லாமே பிடிக்கும். பட் இன்றைக்கி நான் வஞ்சரம் ஃப்ரை மீல்ஸ் வாங்கியிருக்கேன், நான்வெஜ் மீல்ஸ். ப்ரைஸிங்லாம் இங்கே ரீசனபிள் தான், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். ஆக்சுவலாக ஆல்ரெடி எனக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. நாங்கள் ஒரு டைம் ட்ரிப்பு போனோம், பாண்டிச்சேரி போனோம். அந்த டைமில் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணி இது நல்லாயிருக்கும்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அன்லிமிட்டடாக தராங்க. ஒன்று எல்லாமே நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. கருவாட்டு குழம்பு எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போது நான் போனேன். இவரும் வந்து என் ஃப்ரெண்டு தான், இவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக நானும் வந்து சொன்னேன் இதுமாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் சாப்பிடும்போது சொன்னார் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இதில் எல்லாமே நல்லா இருக்குது. இது கருவாடு தொக்கா இருக்கட்டும், மீன் குழம்பு, இந்த மட்டன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாமே நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதேமாதிரி சூப்பராக இருக்குது. ப்ரைஸிங் ஓகே, இந்த ப்ரைஸுக்கு வந்து அன்லிமிட்டெட்ன்றது வந்து ஓகே தான், நல்லாயிருக்கு, ஒர்த்து. ஸோ ஃபைனலாக வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷில் ஒரு பாதி மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு செலக்டிவாக ஒரு 4-5 ஐட்டம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சரம் மீன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எறா தொக்கு செம்ம திக்காக இருக்குது, நல்ல குட்டி குட்டி எறா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்காவோட குவான்டிட்டி வந்து பெரிய டேஸால் அவ்வளோ குவான்டிட்டி பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே செம்ம டெம்டிங்காக இருந்தது. நல்லா திக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா திக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிச்சு போட்டு நாட்டுக்கோழி ஃப்ரை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கோலா உருண்டை மேலே நல்ல கிறிஸ்பியாக மொறு சூப்பராக இருக்குது. கூடவே வந்து கூட்டு பொரியல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கருவாடு தொக்கு அண்ட் இதில் வந்து காடை தொக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா கோலா உருண்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மொறு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்ட். சும்மா சொல்லக்கூடாது, டாப்பாக இருக்குது. அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ், உள்ள நல்லா அந்த சாஃப்டாக அந்த மீட்டு எப்படி சொல்கிறது, நிறைய மீட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த கருவாடு தொக்கு ரொம்ப நேரமாக அந்த ஸ்மெல்லு தூக்கலாக இருக்குது. கருவாடு தொக்கு அந்த ரைஸோட டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. தொக்கு நல்லா பிணைஞ்சிட்டு அந்த கருவாடு பீஸோட அள்ளி கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நிறைய இடத்துல அது கிடைக்காது. இந்த மாதிரி ரேராக கிடைக்கும் போது விட மாட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த வாழை கருவாடும் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சூப்பராக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. ரொம்ப சூப் பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியாக கரையுது. கண்டிப்பாக வந்தோன்னா ஃபஸ்ட்டு கருவாடு தொக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சைட் டிஷ் போவேன். பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காடை கிரேவி சாதத்தோட பிணைஞ்சி சாப்பிடலாம். நல்லா திக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே சாதத்தில் நல்லா பிணைஞ்சு ரொம்ப லைட்டான ஒரு நேச்சுரலான மசாலா, பெப்பர் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ப்ளஸ் இந்த தேங்காய் லைட்டாக அரைச்சி ஊற்றிருக்காங்க. காரம் ஜாஸ்தி இல்லை, ஒரு சட்டிலான காரத்தில் அந்த அந்த காடையோட ஃப்ளேவரில் ஒரு தொக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன குழம்பு இருக்குது? மட்டன் குழம்பு கொஞ்சம் கொடுங்க. நெக்ஸ்ட் மட்டன் குழம்பு வரதுக்கு முன்னாடி சைட் டிஷ் ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த ஃபிஷ் ஸ்லைஸ் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் ஃபிஷ்ஷு. அந்த சைடில் அந்த ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது, ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு மீடியம் தின்னாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது.
என்னக்கா மட்டனா? சரி ஊற்றுங்கக்கா. போதும் போதும். நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபிஷ்ஷு. இதுலேயும் ஒரு லைட்டான மசாலா, ஜாஸ்தி மசாலா ரொம்பலாம் தடவலை. அவங்க அந்த டவாலை போடும்போது பார்த்துருப்பாங்க, மேலே இருக்க மசாலாவை நல்லா தடவி எடுத்துட்டு தான் அந்த ஃபிஷ்ஷை போட்டிருக்காங்க. அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவரு, அந்த லைட்டான ஒரு மசாலா சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை இந்த ஃபிஷ்ஷு. ஆஹா, மட்டன் குழம்பு, அந்த மட்டன் எலும்பு குழம்பு இது ஆக்சுவலாக. அப்படியே அந்த ஊர் சைட்லலாம் அந்த கடாவட்டில் போடுவாங்க தெரியுமா மட்டன் குழம்பு, அந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ரொம்ப திக்காக இல்லை, ஒரு தண்ணி குழம்பு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சட்டலான ஒரு டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். எல்லாமே அந்த வரமிளகா போட்டிருக்காங்க, எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த வரமிளகா ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பைசஸ் நல்லா தெரியுது. இதுவுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இதுலேயே ஒரு லைட்டான மசாலா, அந்த மட்டனோட ஃப்ளேவர் மாறாமல் அதோட டேஸ்ட்டு எந்த இதுலேயும் குறையாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மட்டன் சுக்கா கிரேவியோட, இந்த குழம்பு கிரேவியோட, பீஸோட எல்லாத்தையும் அப்படியே பிணைஞ்சிட்டு இந்த மட்டன் சுக்கா, அந்த கோலா உருண்டை, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே மஸ்ட் ட்ரை. இது வரைக்கும் சாப்பிட்டதே இது 3 தான், எல்லாமே மஸ்ட் ட்ரை. அது இந்த கஸ்டமர்ஸ் தான் சொன்ன மாதிரி இங்கே எது நல்லா இருக்குன்னு யார் கேட்டாலுமே அவங்க சொல்கிறது இல்லைன்னா எல்லாமே நல்லா இருந்தால் சொல்கிறாங்க. அது தகுந்த மாதிரி நான் இப்போ சாப்பிட்ட எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ரான் எப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த ப்ரானோட சேர்ந்து இந்த சாதத்தில் போட்டு பனைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் கொஞ்சம் ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன ப்ரான்ஸ்ன்றது ரேராக தான் இருக்கும். நிறைய அந்த சீ ஃபுட்ஸ் மட்டும் ஸ்பெஷலாக இருக்க கடையில் இருக்கும். பட் இங்கேயும் சின்ன சின்ன ப்ரான்ஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த சின்ன சின்ன ப்ரான்ஸோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சாதத்தோட அள்ளி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மதிய நேரத்தில் ஒரு பெஸ்ட்டு நான்வெஜ் மீல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரான் கிரேவி வித் அந்த சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ப்ரானை வந்து சூப்பராக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. ஃபைனலாக நாட்டுக்கோழி பிச்சு போட்டது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எப்படின்னு பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வாசம் இப்போ வாயில் வச்சோன்னே அந்த ஃபீல் ஆகுது. நல்லெண்ணெய் போட்டு பண்ணியிருக்காங்க, டேஸ்ட் தரமாக இருக்குது. நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்கு, சாப்பிட்றது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ரொம்ப சூவியாக இல்லாமல். அந்த பெப்பருமே ரொம்ப ஜாஸ்தி போடாமல் லைட்டாக தான் போட்டு பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எதுனாக்கா நாட்டுக்கோழியா கொஞ்சமாக வருது. ஸோ நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இப்போ நாட்டுக்கோழி பீசஸோடு வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பீஸை நல்லா பிச்சு அந்த நாட்டுக்கோழி பீஸோடு வச்சு ஒரு பைட் போயிடலாம். ரிவ்யூ பண்ணுறது, இது என்னென்ன ரிவ்யூ பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே எதனா கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் அது அப்படி இருக்குது, இது எப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் நல்ல ஒரு ஹோம் ஃபுட் மாதிரியே இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு வித் நாட்டுக்கோழி பீஸோடு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது, நானே ரேண்டமாக வந்து எடுக்கிற வீடியோ தான். என்னடா எல்லாமே சூப்பராக இருக்குது சொல்கிறேன்னு நினைக்கலாம். பட் நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாமே நான் சொல்லணும்னு வச்சேன். எல்லாருமே வந்து டக்குன்னு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஓடி வந்து என்ன வேணும்னு கேட்குறாங்க. அவங்க சர்வீஸுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாம் வந்து லேடிஸ் தான் போட்டிருக்காங்க. ஆர்டர் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் ஜென்ட்ஸ், சப்ளை பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக லேடிஸ் தான். அவங்க எல்லாமே வந்து உடனே ஓடி வந்து என்ன வேணும் கேட்டு இது ட்ரை பண்ணுங்கள், அது ட்ரை பண்ணுங்க சொல்லி கொடுத்து அவங்க வந்து அழகாக சர்வீஸ் பண்ணுறாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஒரு டென்ஷனும் இருக்காது உங்களுக்கு. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.